ஹலோ விவஸ், நான் இப்போ ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் நான் இப்போ ஸ்டோன் ஒர்க் பண்ண போகிறேன். அந்த ஸ்டோன் ஒர்க்குக்கு நான் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன், நான் எதை கைடாக யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறேன்ற டிப்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், முதல்ல சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்டோனை நான் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் கைடாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுற ஆரி நீடில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், அதை மூவ் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ மூவ் பண்ணி பார்த்தா அந்த ஸ்டோன் மூவ் ஆகாத அளவுக்கு கேப் விட்டுட்டு நான் இப்போது அதை ஒட்டிக்கிறேன். எதுக்காக நான் இந்த கேப் விடுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்டோனை சுற்றி நான் சுகர் பீட் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு எனக்கு கரெக்டான கேப் இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஸ்டோனுக்கும் எனக்கு ஈவன் ஸ்பேஸிங் இருக்கணும். நான் அதுக்காக தான் ஏதாவது ஒரு பொருளை கைடாக யூஸ் பண்ணணும்னு நினச்சேன். நான் வந்து நீடில் கைடாக யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இப்போ அடுத்த ஸ்டோன் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் கேப் விடணும்னு நினைக்கிறேன். அந்த கேப்புக்கு நான் இன்னொரு ஸ்டோனையே கைடாக யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கீழே அந்த பார்டர் போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கும் நான் இப்போ அந்த ஸ்டோன் ஒட்ட வேண்டிய இடத்துல இருக்கிற கேப்புக்கும் நான் கைடாக யூஸ் பண்ணுறது ஆரி நீடிலையும். அண்ட் அந்த ஒரு ஸ்டோனுக்கும் இன்னொரு ஸ்டோனுக்கும் இடையில இருக்கிற கேப்பை வந்து ஈக்குவலாக கொண்டு வரணுன்றதுக்காக நான் அந்த ஸ்டோனையே கைடாகவும் யூஸ் பண்ணுறேன். இப்போ அடுத்த ஸ்டோன் ஒட்டும்போது பார்த்திங்கன்னா, அதே மாதிரி அந்த ஸ்டோனை கைடாக யூஸ் பண்ண போகிறேன். நீடிலையும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா மூவ் பண்ணி பார்த்தா தான் எனக்கு அந்த ஸ்டோன் மூவ் ஆச்சுன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் அதை தள்ளி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ நீடிலையும் மூவ் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஸ்டோனை கைடாக வச்சுட்டு பக்கத்தில் க்ளூ அப்ளை பண்ணி இப்போது இன்னொரு ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். இப்போது இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு அது கரெக்டான பிளேஸில் இருக்கா என்னன்னு தெரியும். இப்போ நான் நீடில் மூவ் பண்ணேன்னா அந்த ஒட்டி இருக்கிற ஸ்டோன் மூவ் ஆகக்கூடாது. அது மூவ் ஆச்சுன்னா எனக்கு அங்கே போதுமான ஸ்பேஸ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் பக்கத்தில் இன்னொரு ஸ்டோனுக்கான க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி தான் ஒரு கேப்புக்கும் நான் ஒரு ஸ்டோனை வந்து கைடாக யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் அந்த ஸ்டோனை ரிமூவ் பண்ணேன்னா கூட இந்த ஸ்டோன் ஒட்டியிருக்கிற ஸ்டோன் வந்து நகரக்கூடாது. இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நகரலை அப்படின்னா அந்த ஸ்பேஸ் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்காக வந்து ரொம்ப கேப்பும் விட்டுடக்கூடாது. கரெக்டான ஸ்பேஸ் இருக்கணும். நம்ம எடுக்கும்போது நீடில் எடுத்தாலும் அந்த ஸ்டோன் ஒட்டுற ஸ்டோன் மூவ் ஆகக்கூடாது. அண்ட் அந்த கைடுக்காக யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டோனை எடுத்தாலும் இந்த ஒட்டியிருக்கிற ஸ்டோன் மூவ் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இதை வச்சோன்னா நமக்கு ஸ்பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் இன்ச்டேப் வச்சுட்டு பென்சிலில் மார்க் பண்ணது கூட பண்ணலாம். பட் அதை விட நம்மளுக்கு இது வந்து கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்கும்னு நினச்சி நான் இந்த ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது பெஸ்ட்டு, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குதுன்னு தெரியும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து நிறைய நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலையே நான் வந்து அடிக்கடி கைடாக யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது உண்டு. இப்போ இதே மாதிரியே நான் இந்த ஒரு சைட் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த சைட்லேயும் அதே மாதிரி இந்த ஸ்டோனை கைடாக யூஸ் பண்ணி ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு போகிறேன். இது எப்பயுமே நம்ம சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்கும். அதாவது நம்ம ஸ்லீவோட சென்டரில் ஒரு பீட் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம 2 சைடும் அரேஞ்ச் பண்ணிட்டு போனோம்னா உங்களுக்கு சென்டரில் பார்க்குறதுக்கு லுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஏதாவது ஒரு கார்னர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு பக்கமாக வந்து நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் காலியாக இருக்கிற மாதிரியும், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் முடிக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஈவன் ஸ்பேஸிங்கில் வரும்போது உங்களுக்கு நிறைய காலி ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் முதல்ல வந்து சென்டரில் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா 2 சைடும் ஒட்டிட்டு போகிறேன். ஸோ இது இந்த ஒர்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் எது பண்ணாலுமே சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பார்க்குறதுக்கு அவங்க போடும்போது உங்களுக்கு அந்த என்ன நீங்கள் டிசைன் பண்ணுறீங்களோ அது வந்து பர்ஃபெக்டாக அந்த ஸ்லீவோட சென்டரில் அது அமையும். இல்லைனா உங்களுக்கு ஒரு சைடாக போயிட்ட மாதிரி இருக்கும். ஒரு சைட் கேப்பு அதிகமாகவும் ஒரு சைட் கேப் கம்மியாகவும் இருக்கும். இப்போது இந்த சைடும் ஸ்டோன் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் அந்த ஸ்டோனை சுற்றி சுகர் பீட்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் ஒரு ஸ்டோனுக்கு இடையிலையும் ஒரு 4mm பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிசைன் பண்ணுறதுக்காக தான் எனக்கு அந்த நடுவில் அந்த 4mm பீட் வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த ஸ்டோனை வந்து கைடாக யூஸ் பண்ணி கேப் விட்டு ஸ்டோன் ஒட்டியிருந்தேன்.
ஸோ இப்போ பாருங்கள் ஒர்க்கு எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. எல்லாமே அந்த ஸ்பேஸிங் பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்குது. ஸோ இதை பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஏதாவது மார்க்கிங்கோ கைடோ யூஸ் பண்ணி பண்ணோன்னா இந்த மாதிரி நீட்டான ஒர்க்கு உங்களுக்கு ஈவன் ஸ்பேஸிங்கில் ஈஸியாக பண்ணி முடிச்சிட முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.